ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேங்க. சிகப்பு கருவாடுன்னு சொல்லுவாங்க. பண்ணா மீன் மாதிரியே இருக்கும். சங்கரா மீன் இருக்கு பாருங்க, சங்கரா மீன் மாதிரியே இருக்கும். அதில் வந்து சிகப்பு கலரில் இருக்குங்க. அந்த மீனை தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறேன். திசைவழியில் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது இன்றைக்கி தான் க்ளீன் பண்ணேன். இந்த சிகப்பு மீன் இந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழம்புக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா வாங்கி வச்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதுதாங்க இந்த சிவப்பு மீன் வந்து சங்கரா மீன் மாதிரி இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட தேவையான பொருள் வந்து நம்ம மாங்காங்க, மரத்தில் பறித்த மாங்காய், ஃப்ரெஷ்ஷான மாங்காய். இதை போட்டு இன்றைக்கி வைக்க போகிறேன். எங்கள் தோட்டத்தில் உள்ள மாங்காய். அப்புறமா வாழைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், முருங்கைக்காய் நான் ஜாஸ்தி போட மாட்டேன். குழம்புக்கு வந்து கடுத்து கிடக்குங்க. கருவாட்டு குழம்பு வந்து முருங்கைக்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் கடுத்து தான் கிடக்கும். சரி, இன்றைக்கி போட்டு வைக்கலான்னு ஒரு ஆசை. மணமாக இருக்கும் குழம்பு வந்து. ஆனால் குழம்பு கொஞ்சம் கடுப்பு இருக்குங்க. இன்றைக்கி நான் முருங்கைக்காய் போட்டு வைக்க போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கருவாட்டு குழம்பு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் எப்போமாச்சும் வைப்பேன். ப்ரெஷர் இருக்கனால ஜாஸ்தி வைக்க மாட்டேன். ஆனால் நான் உப்பு இல்லாத கருவாடு தான் வாங்குவாங்க. திசைவழியில் வந்து எப்போதுமே உப்பு இல்லாத கருவாடு வாங்கிட்டு வருவேன். பண்ணா மீன் கருவாட்டிலலாம் உப்பு அதிகமாக இருக்காது. அந்த கருவாடு தான் வாங்குவேன். வாங்கி வைப்பாங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் அந்த கருவாடு வந்து. ஊருக்கு போயாச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு வரைக்க போய் வாங்குவாங்க. அடிக்கடி போய் வாங்க மாட்டேன்னா, அடிக்கடி வாங்கினாக்கா போகிறதுக்கு நமக்கு டைம் கிடைக்காது. நம்ம சென்னையிலேருந்து போகும்போது எப்போமாச்சும் வாங்கிடுவேன். இந்த வாழைக்காய் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குச்சி குச்சியாக நீள நீளமாக கட் பண்ணி போடுவாங்க. சின்ன சின்ன பீஸாக கட்ட மாட்டேன். இந்த மாதிரி குச்சி குச்சியாட்டு கட் பண்ணுவேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே இந்த மாதிரி குச்சி குச்சியாக தான் கட் பண்ணி போடுவேன். லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறேன். அதனால் அந்த கடாயில், குழம்பு வைக்கிற கடாயிலே நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். கழுவி எடுத்துட்டேங்க. வாழைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே நான் முழுசாகவே கழுவி எடுத்துட்டேன். கழுவி எடுத்துகிட்டு தான் பண்ணுறேன். இது கூட முட்டை அவிச்சி போட்டு நம்ம பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கருவாடு வந்து குழம்பு மணத்துக்கு தாங்க. குழம்பு மணமாக இருந்தனாக்கா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி கருவாட்டை போட்டு வைக்கிறது. எப்போதும் காய்கறியை போட்டு வைக்கிறது போர் அடிக்குங்க. விட நம்ம கருவாட்டு குழம்பு வச்சா தான் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் வேலை. அன்னைக்கு ஏன்னா ஒரே குழம்பா வச்சு முடிச்சிடலாம். முருங்கைக்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காயும் நீளமாக கட் பண்ணி போடணும். ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. எங்கள் ஊர் சைட்லலாம் மீன் தான் அதிகமாக வாங்குவோங்க. நாங்கள் கன்னியாகுமரி சைடில் வந்து மீனை அடிக்கடி வாங்குவோம். வெள்ளி செவ்வாய் தான் நம்ம சாம்பார், புளிக்குழம்பு ஏதாவது வைக்கிறது. மற்ற நாள்லாம் மீன் தான் வாங்குறது. டெய்லி மீன் குழம்பு தான் இருக்கும் அங்கே வந்து. எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் வந்து வயிற்றுக்கு ஒன்றும் செய்யாதுங்க. பருப்பு வந்து சாப்பிடும்போது கேஸ் ஃபார்ம் ஆகும், அங்கங்கே குத்து எடுக்கும். மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வயிற்றில் எந்த பிரச்சனையும் வராதுங்க. நல்லாயிருக்கும் உடம்பு வந்து. அதனால எங்கள் ஊர் சைட்லலாம் மீன் தான் அதிகமாக எடுப்பாங்க. ஏழலை கிழங்கு வாங்கி அவிச்சி அதுக்கு அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி, ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி சாப்பிடாதவங்களுக்குலாம் கையை கொண்டு நல்லா பிசைஞ்சு போட்டுருங்க. சிலவங்க வந்து தக்காளி எடுக்க மாட்டாங்க, அப்படியே தூரத்துக்கு போட்டுருவாங்க. அதுலனா மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றுங்க. பச்சை மிளகா, ஒரு மிளகா இதே ரேஸாக அப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். மாங்காவை கழுவிடலாங்க. ஊருக்கு போயிருக்கும்போது எங்கள் தோட்டத்தில் இருந்து பறிச்சுட்டு வந்தாங்க மாங்காய் வந்து. மாங்காய் வந்து லாஸ்ட்டில் தான் போடணும்.
இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிடணுங்க. வச்சுட்டு நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணணும். கட் பண்ணி வச்சாச்சு. மாங்காய் போட்டிருக்கனால ஒரு தக்காளி போட்டிருக்கேங்க. ஒரு தக்காளி போதும். இதில் வந்து நம்ம இப்போ புளியை கரைச்சி ஊற்றிடலாம். கருவாட்டு குழம்புக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு கரைக்கணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் கொஞ்சமாக வைக்க போகிறேன், அதனால் நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இங்கே நிறைய வைக்கிறதா இருந்தால் அது வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்க, டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கருவாட்டு குழம்பு வந்து எங்கள் ஊர் சைட்லாம் மீன் குழம்பு கருவாட்டு குழம்புலாம் தாளிக்க மாட்டாங்க. நான் மும்பைக்கு போனதுக்கப்புறம் தான் எல்லோரும் தாளிக்கதை பார்த்து நானும் தாளிக்க படித்தேன். நானும் தாளிக்க மாட்டேன் முன்னாடி. எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேங்காய் மசாலாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம். கருவாடும் ஆட் பண்ணிக்கலாங்க. துண்டு கருவாடு, நான் மீன் கருவாடு எதுனாலும் சரி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிடுவேன். அப்போ தான் அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஆட் பண்ணியாச்சு. இதில் மசாலா அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் ஒரு 5-6 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுங்க போட்டு அரைங்க, நல்லா மணமாக இருக்கும். இதை வந்து தேவையான பொருளை ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. மிளகு ஆட் பண்ணியாச்சு. வரமிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா வரமல்லித்தூளுங்க. வரமல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் வரமல்லித்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றிக்கிடலாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டு அப்புறமா தண்ணி விட்டு அரைங்க. வெங்காயம் தேங்காய் எல்லாம் நல்லா அரைஞ்சிருங்க. மசாலா அரைச்சாச்சுங்க. குழம்போட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி சாரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எப்படி கருவாட்டு குழம்பு வைப்பீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நாங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுவோம். கருவாட்டுக்கு வந்து உப்பு கம்மியாக தான் போடணும். நம்ம கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால் குறைய போட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா வேகணும், அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். எல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். நம்ம கொதிச்சதுக்கப்புறம் மாங்காய் போடணுங்க. மாங்காய் போட்டு தாளிசம் பண்ணணும், அவ்வளோதான். கருவாட்டு குழம்பு தேவையான பொருள்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. கடாய் அடுப்பில் வச்சு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கிண்டி கொடுத்துக்கலாம். கத்திரிக்காய் வாழைக்காய் முருங்கைக்காய்லாம் கொஞ்சம் வேகணும். கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ மாங்காவை ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து இந்த ஸ்டேஜில் தான் போடணுங்க. ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா தோலில் இருக்க கடுப்பெல்லாம் இறங்கிடும். இந்த மாங்காயில் வந்து தோல் கடுப்பு இருக்காது, ஒரு சில மாங்காயில் வந்து தோல் கடுப்பு இருக்கும். அதெல்லாம் குழம்புல இறங்குச்சுன்னா குழம்பு வந்து டேஸ்ட்டு மாறிடுங்க. அதனால் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா அந்த சூட்லேயே மாங்காய் வெந்துடும். பீஸ் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், குழம்பும் டேஸ்ட்டு மனமாக இருக்கும். இந்த டிப்ஸை மாங்காவும் போட்டு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. முட்டை 2 முட்டை வச்சு வச்சுருங்க. அந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம்.
முட்டை இந்த குழம்புல போடும்போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டையிலையும் குழம்போட டேஸ்ட் இறங்கிடும், உப்பெல்லாம் இறங்கிடும், நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. தால்சா மட்டும் நம்ம பண்ணணும், தால்சா பண்ணிக்கலாம். குழம்பு வந்து இறக்கிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு, கடுகு ஆட் பண்ணியாச்சுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சுங்க. வெங்காயம் நல்லா வெந்த உடனே குழம்புல ஆட் பண்ணோம்னா கருவாட்டு குழம்பு ரெடிங்க. இப்போ குழம்புல ஆட் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். மூடி வச்சுக்கிடலாம். சுட சுட சோத்தில் கருவாட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம், டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அருமையான கருவாட்டு குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூடாக இருக்குங்க, ரெண்டுமே சூடாக இருக்குது. வாழை இலை போட்டு கருவாட்டு குழம்பு ஊற்றி அப்புறமா சம்பாரிசி சோறில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பரு அரிசி சோறு இருக்குது பாருங்கள், அதை வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பொடி அரிசியோட நான்வெஜ்ஜுக்கு வந்து பரு அரிசி தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க கருவாட்டு குழம்பு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிங்க, ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.